எடுக்கிற எந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுமே இயல்பாவே இருக்க மாட்டேங்குது. இயல்புக்கு மீறிய ஒரு விஷயமா, ஒரு ரீல் மாரி ஒண்ணு போட்டுக்கிறாய்ங்க. அதுல வந்துட்டு இந்த மகளிர் இலவச பயணம்னு ஒரு டிக்கெட்டு, ஒரு புடவ, கையில ஒரு புக்கு. இந்த மாதிரி எந்த பொண்ணாவது போவோமா? எந்த பொண்ணாவது எங்கேயாவது போயிருக்கோமா இதுவரைக்கும்? போவோம், பஸ்ல போவோம், ஏறுவோம், இறங்குவோம். வீட்ல ஏதோ ஒண்ணு புக்க உட்காந்து படிப்போம். எப்பயாவது டீ குடிப்போம். ஆனா, அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பின்னாடி ஒரு இளையராஜா சாங் ஒண்ணு ட்ரெண்டிங்காக. அது அனுபவிச்சு கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு ட்ரெண்டிங்காக அந்த பாட்ட போட்டுறது. அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன இவங்க அந்த பொண்ணுகிட்ட கார் கூட இருக்கும். ஆனா, இந்த ஃபோட்டோ ஷூட்காக அந்த மகளிர் இலவச அந்த இதுல ஏறி பஸ்ல ஏறி போறது. ஃப்ரீ பஸ்ல ஏறி போறது. அத ஒரு ஃபோட்டோ ஷூட்டா போறது. அது எனக்கு ரொம்ப ஒரு மாரி சில்லியா இருக்கு. எதுக்கு இத பண்றாங்க? இது இயல்பா இருக்கா? இல்ல, கிடையாது. அது இயல்புக்கு மீறிய ஒரு விஷயமா இருக்கு. அது என் கூட கனெக்ட்டே ஆக மாட்டேங்குது. அந்த புள்ள வெள்ள வெள்ளேர்ன்னு இருக்கு. பஸ்ல ஏறிட்டு ஒரு காட்டன் புடவைய இப்படி தூக்கிட்டு ஏறுது. அதுக்கு பஸ்ஸ புடிக்க கூட தெரியல. அந்த பிள்ளைய வந்துட்டு ஒரு நார்மல் கீழ கேப்ஷன் வேற நார்மல் விமன். அந்த மாரி சிம்பிள் விமன் அப்படின்னு ஏன்டா உங்களுக்கு அடுக்குமாடா? அந்த மாதிரி தான் இப்போ இருக்க ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கு. பிளஸ் இன்னும் நெறைய இங்கேயே கூட வந்திருக்காங்க நெறைய பேரு. இயல்பா இருக்க பெண்கள ஃபோட்டோ எடுக்கிறவங்க, உண்மையாவே இயல்பா இருக்கவங்கள எடுக்கிறவங்க. ஸோ நெறைய பேர் வந்திருக்காங்க. இன்னொரு ஒரு ஐடி வந்துட்டு நான் யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல. ஒருத்தவர் வந்துட்டு அவர்ட்ட போய் கேட்கிறேன் நானு. ரொம்ப நல்ல ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. ஆனா ஃபுல்லாமே அழகு கட்டமைப்புல இருக்க பெண்கள தான் எடுத்திருக்காரு. ஆனா அவர் கண்ல இந்த அழகா எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. போய் கேட்டுட்டேன் ஒரு தடவ. என்ன இந்த மாரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. கால் பண்றேன். பேசுறாரு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு உங்க பாடி கூட வந்துட்டு பழகணும். உங்க பாடி கூட ஒரு 3 டேஸ் பழகி பார்த்தேன்னா, உங்கள நான் வந்துட்டு அழகா ஃபோட்டோ எடுத்துருவேன். அப்படின்னு லிட்டரலா என்கிட்ட சொல்றாரு. அவர் வந்துட்டு ஒரு பப்ளிக்கான ஒரு ஐடி நல்லா போட்டுட்டு இருக்காரு. நான் ஏதோ நம்பி போய் கேட்டா, இத லிட்டரலா சொல்றாரு. உங்க பாடி கூட நான் பழகணும் அப்படின்னு. எத மீன் பண்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன மாதிரியான கொடுமை? ஒருத்தவன் நல்லா ஃபோட்டோ எடுக்குறான். அப்ப நல்லா ஃபோட்டோ எடுக்கிறவனுக்கு பின்னாடி ஒரு வுமன இப்படி காட்டுற அவரு அவரோட ஃபோட்டோஸ் ஃபுல்லா விமன் ஃபுல்லா புடவை கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பெரிய பொட்டு வச்சு ஒரு ஒரு அடக்கமான பொண்ணா அவரு காட்டியிருப்பாரு. ஆனா ஏஸ்தட்டிக்கா இருக்கும் அந்த பிக்லாம். அத பார்த்துட்டு போய் கேட்டா, இதுதான் அவங்களோட மனநிலையா இருக்கு. அப்ப என்ன 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 நெனச்சு நீ அந்த ஃபோட்டோவ எடுத்திருக்க? நீ அந்த பொண்ண எப்படி பார்த்திருக்க? என்ன மாதிரியான அவங்களும் எனக்கு புரியல. ஐயோ! இத சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாரி இருக்கு அந்த இதுலருந்து. அதுக்கப்புறம் ஆள விடுறான்னு சொல்லிட்டு நான் அவர்ட்ட வந்துட்டேன். வெளிய எங்கேயும் சொல்ல முடியல. ஆனா நெறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அத பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியும். ஐயோ! இவனா? அப்படின்ற மாதிரி. ஸோ பொண்ணுங்கள பார்க்கறது அதே மாதிரி இன்னொரு ரீல்ஸ் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வெறுமனே உடம்ப உடம்ப வந்துட்டு ஒரு கிளாமரா காட்டி நெறைய பேர் அத ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றனால அத பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப இது பண்றது என்னன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபரா தான் இருக்காரு. அத அனுபவிக்கிறதா இருக்கட்டும், அனுபவிக்கிறதுன்ற வேர்ட் தப்பு. பட் ஏதோ ஒண்ணு. அந்த பொண்ண ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்கிற மாரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு இயல்பான இப்ப மாடலிங்னா அது மட்டும் கிடையாதுல்ல. மாடலிங்னா வேற. வேற என்ன சொல்றது? நம்மள நம்மளா காட்டுறது. ஆனா அந்த பொண்ணுங்கள அவங்க காட்டுறது, அவங்கள அவங்களா காட்டுற மாரி இல்ல. அவங்கள வேற யாரோவோ, வெறும் லைக்ஸ்க்காக மட்டும் ஒரு ஆப்ஜெக்டிவா அவங்கள காட்டுறாங்களோ! அப்படின்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கூடலாம் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. உண்மையிலேயே அவங்கலாம் சேஃபா தான் இருக்காங்களா? இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அவங்கள சுத்தி? அப்படி ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட நடந்துக்கிட்டது அப்படி. ஸோ அத யோசிக்கும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். அது கொஞ்சம் அன்ஹெல்தியா தான் போட்டேன். ஏன்னா நான் ஒல்லியா இருக்கப்போ நெறையா, "நீ என்ன இப்படி இருக்க? நீ என்ன இப்படி இருக்க?" ரொம்ப மோசமாலாம் பேசுனாங்க. எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுனாங்க. சரி கண்டத திம்போம். ஏறட்டும்டா வெயிட்டுன்னு போட்டா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப அன்ஹெல்தியா ஃபீல் பண்ணேன். அண்ட் என்ட்ட ந வெயிட் போட்டேன்னு சொல்லலைன்னா கூட, எதுவும் நடக்கலைன்னா கூட நானே ஓகே இது கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்குன்னு நானே ரியலைஸ் பண்ணி ஓரளவு சரி கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சு இந்த மாரி ஆனேன். எனக்கு வெயிட் போட்டதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ண முக்கியமான விஷயம், எனக்கு என்னோட ப்ரா வந்துட்டு என்னால முடியல. எனக்கு ப்ரா போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஒரு நாள் புரட்சி பண்ணலான்னு போயிட்டேன், ப்ரா போடாம வெளிய. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துரலான்டான்னு போனா, எல்லாரும் என்கிட்ட தான் திரும்புறாங்க. என்னால நடக்கவே முடியல. ஏன்னா எனக்கு அப்படி நடக்கவும் வராது. இப்படி நான் சும்மாவே ப்ரா போட்டிருந்தாலே நான் இந்த மாதிரி புடிச்சிட்டு தான் போற மாரி தான் இருக்கும். இல்லன்னா எனக்கு ஆடும், எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கும். போடாம வேற போயிட்டேனா, சொல்லவே தேவையில்ல. ந நார்மலா எப்பவுமே ஓடும்போது தான் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நடக்கும்போதே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோல ஏறி உட்காந்துட்டேன். உட்கார்ந்தா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்பீடா போறாரு ஷேர் ஆட்டோல. அன்னைக்குன்னு பார்த்து யாரும் வரவும் இல்ல. ஸ்பீடா போயி
இந்த பள்ளம் பள்ளமா இருக்குல்ல, தடக் தடக்கு தடக்குன்னு விடுறாரு. எனக்கு அவ்ளோ வலி. சரி எனக்கு சொல்லவே முடியல. அத வந்துட்டு அவர் கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காரு. முன்னாடில இருந்து அப்படியே தெரிஞ்சா பின்னாடி இது தெரியும். நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். என்னால முடியல. நான் வெறுக்கிற ஒரு விஷயமா பிராவ பார்க்குறேன். பிளஸ் அது இல்லாமலும் என்னால வாழ முடியல. என்ன சொல்றதுன்னும் எனக்கு தெரியல. அதே மாதிரி அ பெரிய மார்பகம் இருந்தா இவங்கலாம் ப்ரிவிலேஜா இருக்காங்க. எந்த சைஸ்ல இருந்தாலுமே நம்மள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. பெருசா இருந்தா ரொம்ப கீழெல்லாம் ஒரு மாரி அ நமக்கு என்னது அது? ரேஷஸ் வரும், எரியும். அதுவும் இந்த வெயில் காலத்துல சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ஒஸ்ட்டான ஃபீலிங். பேசாம வேணான்டா, இதுவே வேணான்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். இது நான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா பிரா இருக்கிறதையும் ஒரு பிரச்சனையா பார்க்குறேன். பிரா இல்லாததையும் ஒரு பிரச்சனையா பார்க்குறேன். இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு கொஞ்சம் ரொம்பவே ஒல்லியா இருந்தப்போ, எனக்கு ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா, "உன்கிட்ட என்ன இருக்குன்னு உன்ன அப்யூஸ் பண்ணிட்டாங்க." இந்த வார்த்தை வந்துட்டு நான் கேட்டிருக்கேன். எனக்கு புரியல. என்ன அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். "உன்கிட்ட என்ன இருக்குன்னு அப்யூஸ் பண்றாங்க. அப்யூஸ் பண்றதுக்கு உன்கிட்ட என்ன இருக்குன்ற" மாதிரியான ஒரு இத நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து சரி வெயிட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு தோழர் சொன்னாங்க, நீங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெருசா ஒரு மாதிரி கீழே இறங்கி இருக்கனால மார்பகங்கள், நீ வந்துட்டு நீ என்ன ஃபீடிங் பண்றியா, நீ வந்து எதுக்கு இவ்வளோ ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு 23 24 வயசு பொண்ணுக்கு எப்படி இப்படி இருக்கும், அது எனக்கு இன்னும் வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி என்ன ஒரு பொம்பளையா பெரிய பொம்பளையா தான் பார்ப்பாங்க. ஒரு எனக்கு நான் 23 வயசுனா நான் சின்ன பொண்ணு, 24 வயசுனா நான் சின்ன பொண்ணுன்னு தான் எனக்கு தோணும். ஆனா என்ன அப்படி பார்க்கவே மாட்டாங்க. என்ன ஒரு அக்கான்னு சொல்லுவாங்க. பார்க்குறவங்கலாம் அக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரியவரா அக்கான்னு அவர் கேஷுவலா அக்கான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அக்கான்ற வார்த்தை என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி. நான் குழந்தையா இருக்கப்பவும் என்ன எனக்கு நான் ஒரு 18ல இருக்கப்போ என்ன தங்கச்சியா பார்த்தாங்க. நான் இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டேன். இப்ப என்ன அக்காவா பார்க்குறாங்க. எப்ப என்ன ஒரு சக மனுஷியா பார்ப்பாங்க, என்ன ஒரு ஃப்ரெண்டா பார்ப்பாங்க, இல்ல என்ன எப்ப என் கூட நார்மலா பேசுவாங்க. எடுத்த உடனே அக்கான்னு சொல்றது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்னும் வலிக்குது. பார்க்குறவங்கலாம் அக்கான்னு சொல்ற ஒரு ரெஸ்பெக்ட்ல சொன்னாலுமே அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்ன வரைக்கும் அக்கான்ற வார்த்தை என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன ஒரு நார்மலான பர்சனா பாருங்க. என்ன அருவின்னு கூப்பிடுங்க. என்ட்ட நார்மலா பேசுங்க அப்படின்றதான் எல்லார்கிட்டயும் அக்கான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருவேன். ஸோ ஒரு வார்த்தை வந்துட்டு என்ன இந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கு. நான் ஒரு இது எதுக்கு சொல்ல வந்தேன்? ஸோ முக்கியமா உங்களோட உங்களோட தாழ்வு மனப்பான்மைக்கு நான் காரணம் கிடையாது, நான் பொறுப்பு கிடையாதுன்னு என்ன பேசுனது, என்கிட்ட சொன்னது வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளஸ் அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட ஓகே நமக்கு நடந்துருச்சு, நம்ம அதை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது பேசணும், ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. நமக்கு யாருமே அதை பண்ணல, பட் நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை நோக்கி நம்ம நகர்வோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறை எல்லாருமே குழந்தைங்க தான். கண்டிப்பாக பேசுவோம், புரிஞ்சுக்கலைனாலும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்போம். இன்னொரு விஷயம், இது நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தால் நம்ம இயல்பை மீறி போயிடுவோமோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா பார்த்து பேச முடியுமா, பார்த்து ஜோக் பண்ண முடியுமா, ஜோக்னா சிரிங்க, இல்லை இயல்பாக இருங்கன்னு சொல்கிறவங்க கிட்ட கான்சியஸாகவே இரு, நீ கான்சியஸாகவே பண்ணு, இயல்பாலாம் இருக்கவே வேணாம், இதுதான் உன் இயல்புனா இந்த இயல்பே எங்களுக்கு வேணாம், அது எனக்கு ஹர்ட் ஆகுது, நீ கான்சியஸாக பேசு, ஒரு வார்த்தையும் பார்த்து பேசு, ஒரு ஜோக்கையும் பார்த்து பண்ணு. நீ இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணி வர்ற காமெடி மட்டும்தான் காமெடின்னு கிடையாது. ஈஸியாக வேர்ட்ஸ் வச்சே நம்ம காமெடி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணு, நீ கான்சியஸாக இருன்னு நான் சொல்கிறேன். கான்சியஸாக இருங்க, கான்சியஸாக இருப்போம். அவ்வளோ. தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய தேடுதலுக்கு உங்களுடைய நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் உங்கள் கதைகளை நான் கேட்குறேன். உங்களுக்கான விடைகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நான் சில தேர்ந்தெடுத்தால் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். We are all facing different kind of discriminations and we all have to find our own answers and set சொசைட்டியில் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ்டா அப்படின்ட்டு. ஸோ there is a diverse standards, there is no beauty stand, there is a diverse, we are diverse people and we need to talk, we need to accept our body. I being a female body, என்னுடைய உடம்பு, I being an artist, என் உடம்பு தான் நான் பண்ணுற பாலிட்டிக்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம்.
ஸோ என் உடம்பு வந்து வெறும் குழந்தைங்கள ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, கிச்சனில் உட்காந்து என் கையை வச்சு சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஐ க்ரூம் மை செல்ஃப். இஃப் ஐ வாண்ட் டு மல்லிப்பூ வைக்கணும்னா மல்லிப்பூ வச்சுப்பேன், நான் லிப்ஸ்டிக் போனால் லிப்ஸ்டிக் போட்டுப்பேன், காஜல் போடணுன்னா காஜல் போட்டுப்பேன். அது இல்லாமலையும் நான் பியூட்டிஃபுல். அண்ட் யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசிட்டே இருக்கணும். பெரும் முதலாளிகள் வந்து எல்லார் இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் உக்காணுன்னு நினச்சிட்டே இருக்கிறான். நாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, வேலை வாய்ப்பே குறைவு இந்த இந்த நாட்டில். ரொம்ப படித்தவனுக்கு வேலையே கிடையாது. முதல்ல டிகிரி படித்தவங்களாம் இன்றைக்கி ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சி நான் வந்து என் உழைப்பை வந்து நிறைய செலுத்தி நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். அதை வந்து பறிக்கிறதுக்கு பெருமுதலாளிகள் வந்து நிறைய திட்டம் போட்டுருக்கான். இன்றைக்கி வந்து அவன் எப்படி எல்லா ப்ராடக்ட்ஸையும் கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டில் கொடுக்குறானோ, நாளைக்கு நீங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு மிஷின் கொடுத்துறேன், இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்வான். அவன் வேலை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு. நாம் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்றது தான். அண்ட் வென் யூ டாக் வித் பீப்புள், வென் யூ ஃபேஸ் பீப்புள், ப்ளீஸ் அக்னாலேஜ் தெம். say that you are beautiful. Hug them warmly. And அடிப்படையில் பேரண்டிங்கில் தான் நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்பொழுது we all shared our நம்ம குடும்பங்கள் வந்து நம்மளை எப்படி முதல்ல அப்பாவா, அம்மாவா, சகோதரர்களா, ஃப்ரெண்ட்ஸா, நீங்கள் மனிதர்களை வந்து மனிதர்களாக பாருங்கள். அவங்க எப்படி இருக்காங்களோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் இருங்க. நீங்கள் உங்களுக்கு ஷேவ் பண்ணணும்னு நினச்சா ஷேவ் பண்ணுங்கள், ஷேவ் பண்ண வேணாம்னா ஷேவ் பண்ணாதீங்க. புடவை கட்டணும்னு நினச்சா புடவை கட்டுங்க, இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டு போடணுன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு போடுங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் எப்போவுமே கேட்கவே கேட்காதீங்க. அப்படி சொன்னால் நம்ம ஆட்டு மந்தைகள் மாதிரி தான் போயிட்டே இருப்போம் பின்னாடி. பெரும் முதலாளிகிட்டேருந்து தப்பிச்சிங்க அப்படின்றது தான். அடுத்து சில விஷயங்கள், மார்பகங்கள் வந்து பெருசா இல்லாம ஃப்ளாட் செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து புல்லிங் நடக்கும். கர்லி ஹேருக்கு நூடுல்ஸ் மண்டை, மாப் மண்டை அந்த மாதிரியான புல்லிங் நடக்கும். கண்ணாடி போடுறதுக்கு, பல் வரிசைக்கு, கிரே ஹேர் வரத்துக்கு, குள்ளமாக இருக்கிறதுக்கு, ரொம்ப ஹைட், பெண்கள் முக்கியமாக ஹைட்டாக இருக்கிறதுக்கு, ஸோ இந்த எல்லா விஷயத்துக்குமே வந்து புல்லிங் நடக்கும். இப்போ தளபதி வந்து அண்டராம் ஹேரோட அவங்க இது பண்ணலாம். பக்கத்தில் ராஷ்மிகா மந்தனா அந்த மாதிரி ஆடினாங்கன்னா உடனே வந்து ஷேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விமனுக்கு தான் இது ரொம்ப பெரிய பிக் டீலாக இருக்குது. ப்ளஸ் க்ளோத்ஸ் பற்றி நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். Yeah. பண்ண மாட்டேன். வேக்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்குது விமனுக்கு. பெயின்ஃபுல். எவ்வளோ விமன் பண்ணுறாங்க, ஆனால் அது ரொம்ப பெயின்ஃபுல். ஒரு பையன்கிட்ட கையில் வந்து மெழுகுவர்த்தியை ஊற்றிட்டு நின்றுடா அப்படின்னு சொன்னால் அவங்களால இருக்க முடியுமா? ஆனால் வி லிட்ரலி டூ தட். அது வந்து ரொம்ப
கஷ்டமான விஷயம். இதை பண்ண வைக்கணும் பசங்களை, அப்போ தான் தெரியும். பூஜா. சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு விஷயம்னால நம்ம உருவாயிட்டே, அதாவது இப்போ வந்து சின்ன வயசுல பல்லு முன்னாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு போட்டு நான் சரி பண்ணணும், அதுவே எனக்கு என் கவலை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இல்ல, திருப்பி எனக்கு ஒரு கவலை குண்டா இருக்காங்க, எனக்கு குண்டா இருக்கா, எனக்கு காலை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து அப்ப என்ன இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது எப்படி நம்ம கவலை பண்ணலாம், எப்படி வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றதா அவங்களோட மோட்டிவாவே இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா நான் அப்போ எனக்கு வர இன்செக்யூரிட்டிஸ் நான் சரி பண்ணிட்டே இருந்தா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருப்பானா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்செக்யூரிட்டிஸ் நம்ம ஓகேவா இருக்கும். இப்போ வந்து ஐம் ஓகே ஹவ் மை பாடி இஸ் ரைட் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு கோவம் வருது. அது எப்படி நீ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்க பாடியில, அது எப்படி நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க பாடியை அப்படின்றது வந்து கோவத்தே அது மூலமா நம்மளால சம்பாதிக்க முடியல. இனிமே நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் செலவு பண்ண மாட்டேன், இல்லை எந்த ஒரு மற்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு இது பண்ண மாட்டேன், பே பண்ண மாட்டேன். ஸோ அப்போ வந்து காசு வரையில ஒரு கோவம் வருது, எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும் மாட்டேன். இப்போ வந்து என்னன்னா நம்ம ஃபேரன் லவ்லி பற்றி பேசணும். ஃபேரன் லவ்லி வந்து இப்போ என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா குளோபல் லவ்லி ஆக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா நான் வந்து டஸ்கி ஸ்கின் வந்து நான் இன்க்ளூசிவ் ஆக்குறேன், ஆனா அது எப்படி நான் உங்களுக்கு வியாபாரமா டெலிவரி பண்ண போறேன் யோசிச்சு போறேன் அப்படின்னு யோசிச்சு குளோபல் லெவல் ஆகுறாங்க. குளோபல் லெவல் என்னன்னா நீங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், இதுக்கு யூஸ் பண்ணணும், அந்த யூஸ் பண்ணணும், நைட் பண்ணா உங்களுக்கு 10 ஸ்கிரீன் கொடுத்தா நைட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஸ்கின் வந்து அவ்வளவுதான் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வச்சுக்கிறதுனால அப்ப என்னைக்குமே வந்து நேச்சுரல் லவ்லியே வராது, ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ் லவ்லின்னு தான் வரும்போது. அதனால நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எப்போ வந்து நம்ம இப்படிதான் நம்ம வந்து நம்ம எப்போ லிபரேட்டடா ஃபீல் பண்ண போறோம்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறத லிபரேட்டடா ஃபீல் பண்ண போறோம்னா அவங்க நம்மள காசு செலவு அவங்க இண்டஸ்ட்ரிக்கு நம்ம காசு செலவு பண்ணியே வந்து நம்மள வந்து வாழ்ந்து செலவு பண்ற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது நான் புரியுது. அதாவது இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியே வந்து தே இன்வெஸ்ட் ஆன் அவர் இன்செக்யூரிட்டிஸ். ஸோ அதில் திரும்ப திரும்ப அதுதான் அவங்களோட முதலீடே. ஸோ அதை அவங்க ஹைலைட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ப்ளீஸ். What I wanted to highlight was both in the beauty industry and then I spoke very well about the fashion industry and the standards. Now, can we dedicate to the standards? Standards. Capitalism is standard. Mass produced underpaid workers and factories are producing cheap clothes that you can buy. Obviously, that's not going to fit you. They will keep a few sizes only, which means if we are going to try adjust to their sizes, we will be spending more on the economy. I will be spending more on the standard subscription. Now until VL6 is the weight loss component, I am spending more money to fit into that. But if they make clothes that are more inclusive, I'm just buying one cloth. I'm just buying one extra size, which is just maybe some rupees extra. Apart from the 5,000 I might have to spend to fit into a 200 rupees cloth. You have to see the economic consequences. If I know the issue, I feel like beauty standards 30 days a change. For me, I acknowledge my privilege in being a little lighter skin because I did not have to spend on it. But I have seen my sister with a darker skin and the economic consequences that it has on her income and on promotions and other money machine. அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுது, இப்போ நம்ம as a women பியூட்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம தேவையானதான் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம எனிவே டாக்ஸ் பண்றோம். ஆண்களுக்கு வந்துட்டு they might not have to, they have a 5-in-1 shampoo. Can I put it in the 5-in-1 shampoo? No. Then I skin number வந்து ஸ்கின் ஏற்ற மாதிரியும் இருக்காது. None of the products are freely formulated according to our skin also. And because not enough research is being done on that. So now I don't know whether the skincare industry is a boom or a big. But I just know that I'm spending 5,000 extra, and that's 5,000 extra disposable income that women don't have, which means they don't have financial power, and if you don't have financial power, you don't have decision-making power in a capitalist society.
ஸோ அது வந்துட்டு எல்லாமே வந்து சில பேர் தான் மேக்கப்போட நேச்சர் விஷயம் வந்து சொல்லிச்சு எவ்வளோ இன்டிகேட்டருக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் இந்த சொசைட்டியில் கையாளுன்னு புரியுது, தேங்க்யூ. ஆக்சுவலி பே கேப்பும் இருக்குது, அதே மாதிரி நம்மளை செலவும் பண்ண வைக்கிறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே 5000 கம்மியாக கொடுக்குறேன், இன்னும் 5000 நான் பியூட்டி ப்ராடக்ட்டில் செலவு பண்ணுறேன். ஸோ 10,000 இதுவே கேப்பாக இருக்குது. அப்போ என்றைக்கு எனக்கு ஃபினான்ஷியல் பவர் வரும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப வேலிடான பாயிண்ட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். அங்கே யாரும் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே. கிளாத்திங், ஹேர் ஸ்டைல்லாம் ஜெண்டரோட ரொம்ப இணைஞ்சு இருக்குது. அதை தான் எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட. அதனால ஏற்படுற டிஸ்கிரிமினேஷன் பற்றி தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அடுத்து நேரமின்மை காரணமாக சீக்கிரமாக முடிக்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை யார்கிட்ட கன்ஃபரண்ட் பண்ணாலும் அவங்க சைடு ஏற்கனவே நம்ம ரொம்ப புண்பட்டு தான் இதை பற்றி பேசுவோம். இப்படி பேசாத, இப்படிலாம் பண்ணலன்னா ஜோக்காக தான் சொன்னேன், நீ உன்னை ரொம்ப இன்ஃபீரியராக பார்க்குற அப்படின்ட்டு. இந்த மாதிரியான அனுபவங்கள் பற்றி வீட்டில் சொன்னப்போ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன்னா ஒரு 2-3 பேர் மட்டும். நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு? ரொம்ப நன்றி மெலோடி, அருவி. நாங்கள் பார்க்குற எல்லாமே மீடியாவில் தான். மீடியா பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, அதில் ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க. ரொம்ப தேங்க்யூ மெலோடி. இன்றைக்கி உங்கள் நேரத்தில் கொஞ்சத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அண்ட் அருவி, நீங்கள் நிறைய விஷயங்களை உங்கள் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு விமனுக்கும் ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் இட் வாஸ் நாட் ஈஸி டு ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ். பேசிகிட்டே இருப்போம், போராடிட்டே இருப்போம். தேங்க்யூ. ஜெய் பீம்.